ஏமா மண்டபத்துக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போனோம்? ஏலா மண்டபத்துக்கு அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வைங்க. துணிமணி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க. வான் துணியை எடுத்து வச்சுக்க. சரிம்மா. வேற எது கொண்டு போகணுமா? நகையெல்லாம் வச்சு சேலை கட்டினோடனே கழுத்துல போட்டு விடு. ஏமா கருத்து போச்சுன்னா என்ன பண்றது? ஏலா கவரிங் தானே வாங்கி கொடுத்தா ஒரு நாளையில எப்படி கறக்கும்? அது எப்படி 6 மாசத்துக்கு மேல நல்லா தான் இருக்கும். போட்டு விடு. ஏமா பூ வாங்கினது எல்லாம் காலியாகி போச்சு. இன்னைக்கு சாயங்காலம் கேக்கு வேற பூ வாங்கணும். ஏலா அவிய கொண்டு வருவாவல்ல? கொண்டு வருவாங்க. இங்கேருந்து போகும்போது வெறுந்தாலையோட போக முடியும். சரில அப்ப மருமகிட்ட சொல்லி கொஞ்சம் பூ வாங்கிட்டு வர சொல்லு. ஏமா எவ்வளவுமா பூ வாங்கிட்டு வர சொல்லனா? ஏலா நெட்ட மாதிரி இருக்கா, அவ முவா இருக்கா? உன் தங்கச்சி வைக்கணும், நீ வைக்கணும். 4 பேரும் வைக்கிறதுக்கு தேவையான பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லு. ஏமா 4 பேருக்கு தேவையானதுன்னா அவங்களுக்கு தெரியாதுமா. எவ்வளவு பூன்னு சொன்னாதான் அவங்க கரெக்டா வாங்கிட்டு வருவாவே. ஒரு 1000 பூ வாங்கிட்டு வர சொல்லு போதும். ஏமா அதுக்கு ரூபா? ஏலா ஒரு 1000 பூ கூட உன் புருஷன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாராக்க உன் தங்கச்சிக்கு? இது கூட அவர் செய்யலன்னா என்னத்தெல்லாம் செய்வாரு? என்கிட்ட ரூபா கேட்க? ஏமா அவர்கிட்ட ரூபா இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இருக்கும், வாங்கிட்டு வர சொல்லு, வாங்கிட்டு வருவாரு. இது கூட செய்யலன்னா என்னதான் உன் தங்கச்சிக்கு செஞ்சிருவாரு? ஆமா, உன் தங்கச்சி கல்யாணம் நடக்க போதே, நீ என்ன செய்ய போற அவளுக்கு? நானா என்னமா செய்யணும்? அட சோக்கர் பைவுல என்ன கேள்வி கேட்க நீயே? ஏல என்ன செய்யணும் ஒரு கேள்வியே கேட்க நீ? ஒரு அக்கா காரியா தங்கச்சிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீ தானே செய்யணும். உன் புருஷனை நீ இத பத்தி பேசினீங்களா இல்லையா? உன் மாமியார் தான் பேச்சா? இல்லம்மா யாருமே பேசலையே. ஏல நீ எப்படி சோக்கர் மாதிரி இருந்தாச்சுன்னா அவியெல்லாம் வேற எப்படி இருப்பாவே? நீ தானே சொல்லியிருக்கணும் என் தங்கச்சிக்கு இது செய்யணும் அது செய்யணும் நீ. இல்லைன்னா ஒரு 10 பவுன் நகையாவது போடணும். அதுவும் இல்லை. 10 பவுனா? எனக்கே 10 பவுன் தானம்மா போட்டா. 10 பவுன் தானே நான் போட்டேன். இல்லடா உன் புருஷன் நல்லா தானே இருக்காரு, உன் மாமியார் வீட்டுல நல்லா தானே இருக்காவே. அவளுக்கு ஒரு 10 பவுன் நீங்களும் போட்டாதான் என்ன? ஏம்மா என் மாமியார்ட்ட கேட்டா ஏதாவது சொல்லுவாங்களே. ஏல நீ உன் மாமியாரை சொல்லிட்டு தப்பிக்காத. நீயே இத பத்தி யோசிக்காம தான் இருந்திருக்கா இது வரைக்கும். தங்கச்சி கல்யாணத்துக்கு அம்மா ஒத்தையில என்ன வேணாலும் பாடா பட்டுட்டு போட்டு நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தியா? இல்லம்மா எங்க அத்தை ஏதாவது செய்வாவேன்னு நினைச்சேன். என்னெல்லாம் செஞ்சிருவாவே? வேணா ஒரு 1000 ரூபாய் மொய் கொண்டு தரலாம்னு நினைச்சிட்டு இருப்பாவே. உன் குழந்தை கல்யாணத்துக்கு நான் 1000 ரூபாய் தானே மொய் வச்சு அதை கொண்டு தரலாம்னு நினைச்சிட்டு இருப்பாவே. அது அவிய கடமை. நீ உன் கடமைக்கு என்ன செய்ய போற? ஏம்மா நான் தனியா செய்யணுமா? நாங்க எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். நான் எப்படி தனியா செய்ய முடியும்? ஏல ஒண்ணா இருக்கத தள்ளு. நீ அவ கூட பிறந்தவ ஒருத்தி தானே இருக்கா? உன் புருஷன் வேலை செய்யறல, அவரை செய்ய சொல்ல வேண்டியதானே? எல்லாத்துக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ கைய கழுவி விட்டுலான்னு பாக்குறியா? உன் கூட பிறந்தது என்ன 10 15 பேரா இருக்காவே? அவ ஒருத்தி தானே இருக்கா. ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு நீ. நம்ம வீட்ல என்ன வேற எந்த விசேஷங்களும் வரைய செய்ய போகுது? அவளுக்கு செய்யக்கு நீ எப்படி யோசிச்ச? வேற யாரும் எப்படி செய்வா? நீ உன் புருஷன்ட்ட போய் இத பத்தி பேசு. ஏம்மா அப்படின்னா என்னம்மா செய்யணும்? சாப்பிடுறதுக்கு 2 தாம்பளம் தட்டை வாங்கி கொடு. அவ்வளவுதானம்மா? சோக்கர் 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 பைவுல சரியான சோக்கர் எல்லாம் இருக்கா நீ? ஏல உன் தங்கச்சிக்கு சீர் வரிசை கொடுக்கணும். அவிய எதுவும் பெருசா செய்யண்டான்னு தான் சொன்னாவே. ஆனா ஒரு அக்கா காரியா நீ அதை அவளுக்கு செய்யி. உன் புருஷன்ட்ட இத பத்தி பேசு. ஒரு கட்லு பீரோ நல்லதா வாங்க சொல்லு. அப்புறம் கொஞ்சம் பாத்திர பண்டமும் வாங்க சொல்லு. அது மட்டும் கொடுத்தா கூட ஓரளவுக்கு போதும். இது கூட செய்யலனா அவிய நம்மள பத்தி என்ன நினைப்பாவே? ஏம்மா இதுக்கு எவ்வளவு செலவாகும்? எப்படியும் 1 லட்சம் ஆகும். ஐயோ 1 லட்சமா? ஏல நீயே வாய்ப்பளத்திட்டு நிக்கியே, அவட்ட போய் இதெல்லாம் எப்படி பேசுவ? அப்போ உன் தங்கச்சிக்கு எதுவும் செய்யாம விட்டுலன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. எல்லா பாரத்தையும் நானே சுமக்கணும்னு நினைச்சிருக்கா, அப்படிதானே? இல்லம்மா நீ சொன்ன பிறகுதான் எனக்கே புரியுது. நான் வீட்டை போய் பேசியம்மா. பேசுறியா? செய்யணும்னு சொல்லலாம். மண்டபத்துக்கு அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்துட சொல்லு. முதல்ல போய் அந்த பிள்ளை தலையில பூ வைக்க பூ வாங்கிட்டு வர சொல்லு. சரிம்மா. வேற எதுவும் வேணுமா? வேற எதுவும் வேண்டாம், நம்மளும் கிளம்பி போனா போதும். மீதி எல்லாம் அவியல் விலை வாங்கிட்டு வந்துருவாவே. சரிம்மா. என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு போறா? நான் நம்ம தங்கச்சி கல்யாணம் 2 நாள் அங்கே போய் இருக்கலாமேன்ட்டு வந்தேன். இதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லையே. தெரிஞ்சிருந்தா அங்கே வச்சாவது பேசியிருந்திருப்பேன். அத்தட்டையா பேசியிருக்கலாம். அத்தட்டை என்ன எப்படி பேச முடியும்? அவர்கிட்ட தான் எப்படியாவது சொல்லி செய்ய சொல்லணும். அவர் எங்கே இருக்காரு? ஆளே ரொம்ப நேரமாக காணும். வெளியே எங்கேயும் நிற்பாரோ? எல்லாரும் ரோசா கொஞ்சம் டக்கு புக்கனி பூவை கட்டுங்க. 5 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பணும். சரி தேனு கொஞ்ச நேரத்துல சொத்த நேரத்தில் முடிச்சிருவோம். எங்க கொஞ்சம் கிடக்கு? அதான் நிறைய கிடக்குதே. எத்தே 3 பேர் கட்டியும்ல கடகடன்னு கட்டிடுவோம். ஏலா நானும் வேணா பூ கட்டட்டுமா? இல்ல தே நாங்களே கட்டிடுவோம். எனக்கு இப்ப வீட்ல ஒரு வேலையும் இல்ல. வேணா சொல்லுங்க கட்டியே. 5 மணிக்கு அக்கா சொன்ன மாதிரி கிளம்பணும்ல. ஏத்தே பூ இருந்துச்சுன்னா மண்டபத்துக்கு போகும்போது
நம்மளும் அழகுதான், ஆனா இப்ப கல்யாணம் ஆக போதில்ல அவளுக்கு, அதனால அவளும் அழகுதான்னு சொல்லியிருப்பாவ. இல்லக்கா, என் மருமக ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு போறவ. குஷ்பு, நம்மளும் அத்தைக்கு மருமக தானே? இல்லக்கா, அவிய சரோஜினி மட்டும்தான் சொல்லிட்டு போறவ. அது வேற ஒண்ணும் இல்ல குஷ்பு, அவளுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போதில்ல, அதனால சின்னத்தை மேக்கப் போடக்கு ஆள் கூப்பிட இல்லையான்னு கேட்டவள, அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு போறவ. ஏக்கா, நீ எப்பவுமே அத்தைக்கு ஏண்டு தான் பேசுவா. எனக்கு என்னமோ அவிய சரோஜினி அழகுன்னு சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்படிலாம் இருக்காது குஷ்பு. இல்ல இல்ல, அப்படிதான். எனக்கு என்னமோ வந்ததுக்கு பிறகு அத்தை நம்மள மறந்துடுவாங்களோன்னு தோணுது. எதுக்கு குஷ்பு இப்படி பேசுற? இல்லக்கா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவளை தூக்கி வச்சு பேசுற மாதிரி இருக்குல்ல. அப்படிலாம் இல்ல குஷ்பு, அத்தைக்கு எல்லாரும் ஒண்ணுதான். சரிக்கா, பாப்பா வந்த பிறகு தெரியதானே போகுது. ஏக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன் தமிழ், வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு. அது சும்மா தான் படுக்கலாமேன்னு வந்தேன். ஏக்கா, கல்யாணத்துக்கு நீ இன்னைக்கு போறியா இல்லை நாளைக்காக்கா? இன்னைக்கு போகலாம், நான் நாளைக்கு போகலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன் மவளை அங்கே கட்டி கொடுத்த பிறகுன்னு நம்ம உரிமையாக போய் அங்கே தங்கிட்டு நாளைக்கும் கல்யாணத்தை பார்த்துட்டு வரலாம். ஆனால் இப்போ எப்படி முன்னக்கூட்டியே போகிறதுன்னு தான் தெரியல. அவைய பத்திரிக்கை தரும்போது கல்யாணத்துக்கு வாங்கன்னு தான் சொன்னாவ, வற்புறுத்தி முன்னாடி நாளே வாங்கன்னு கூட சொல்லல. அப்படி இருக்கும்போது நம்மளா எப்படி முன்னாடி போக முடியும்? அப்படியாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது பார்த்துக்க. அப்போ நம்ம நாளைக்கே போவோமா? தமிழ், நான் நாளைக்கு வரேன், நீ வேணா இன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு வர வேண்டியதானே? சாயங்காலம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் காலையில் போவோம். இல்லைக்கா, நம்ம உரிமையாக போய் தங்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் போயிட்டு வரணும். எதுக்காக கிடந்து 2 தடவை அலைஞ்சிட்டு கிடக்கணும்? ஒரேடியாக நாளைக்கு காலையில் கிளம்பி போவோம். போயிட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மொய்யை கொடுத்துட்டு வரலாம். அப்படி சொல்றியோ? அவன் சம்மந்தி எதுவும் நினைச்சிடக்கூடாதுல்ல. அவிய என்னக்கா நினைக்க போறாவ? எங்களையும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் கூட்ட மாதிரி கூப்பிட்டாவ. பெருசா முன்னாடியே வந்துருங்க அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லவும் இல்லை. அதனால கல்யாணத்துக்கே போலாக்கா, சின்ன பிள்ளைகளை வேற விட்டுட்டு போக முடியாது. தமிழ், அப்படின்னா பிள்ளைகளை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரலையோ? இன்னைக்கு போறதா இருந்தா வேண்டாம், நாளைக்கு காலையில போறதா இருந்தா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகணும். அவிய வீட்டுக்கு போப்பாரு, மருமவ தானே என் பிள்ளை, அதனால எப்படி எதிர்பார்ப்பாவன்னு நினைக்கேன். நான் கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உன் குழந்தைகிட்ட எனக்கு கேட்கல பார்த்துக்க. தமிழ், 3 பிள்ளைகளையும் கூட்டிட்டு குழந்தைனையும் கூட்டிட்டு வா. வீட்டுக்குலாம் வராத, நானே என் மகனை அவியெல்லாம் வருவோம். எங்க வீட்டுக்கு மேலே கொடுத்தன இருக்காவில, அவியெல்லாம் வருவாவ. எல்லாரும் ஒன்னா போயிட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். அப்படியாக்கா? அப்ப சரி. ஆமா தமிழ், மொய் எவ்வளோன்னு கொடுக்கலான்னு இருக்கா? சொந்தக்காரவியெல்லாம் ஆக போறாவ, அடுத்தவியன்னா பரவாயில்ல, கொஞ்சமா கொடுத்தா போதும். ஏக்கா, முடிவு பண்ணலக்கா எவ்வளோ கொடுக்கணும்னு அவியிட்ட கேட்டாதான் தெரியும். ஒரு 10,000க்கும் குறைஞ்சி கொடுத்துறாத. நான் எவ்வளோ கொடுத்தாலும் அவியா பெருசா எதுவும் நினைக்க மாட்டாவ. நானே 5,000 ரூபா கொடுக்க போறேன். அதனால நீ 10,000 கொடு. குழந்தைகிட்ட கேளு, அவிய என்ன சொல்லியான்னு பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி சொல்லு. ஏக்கா, 10,000 கொடுக்கணுமா? அப்படின்னா மோதிரம் வாங்கி போட்டுருவோமா? மோதிரமா? தங்க வைக்க விலைக்கு 10,000க்கு எங்கேருந்து மோதிரம் வாங்க? அதுவும் ஆம்பளையாட்கள் கைக்கு 1 பவுன்லையாவது போட்டாதான் நல்லா இருக்கும். நம்ம 1 கிராம் 2 கிராமுக்குலாம் வாங்கி போட்டா ஒரு மாதிரி சீப்பா இருக்கும் தமிழ், அப்படிலாம் செய்யாத. அதுவும் இல்லாம நம்ம மோதிரம் போடக்கூடிய கடமைலாம் ஒன்றும் கிடையாது. சரிக்கா, பொம்பளை பிள்ளை கல்யாணம்னா கூட ஏதாவது பொருட்களாக வாங்கி கொடுத்துடலாம். அப்படின்னா இதுக்கு மொய் தான் வைக்கணுமா? ஆமா தமிழ், மொய் தான் வைக்கணும். நல்ல வசதியானவிய, குறைச்சி மொய்யை வச்சு விடாத. கண்டிப்பா 10,000 ரூபாய்க்கும் குறைஞ்சி வைக்காத என்ன? சரிக்கா, அவிய வந்த உடனே சொல்லி. சரி தமிழ், காலையில கிளம்பிடு, நாங்களும் வரோம், ஒன்னா போவோம். ஏக்கா, எங்க வீட்டுக்கா வர? இல்ல தமிழ், காலையில கிளம்பி மண்டபத்திட்ட வந்துருங்க, நாங்களும் வந்துடுவோம், ஒன்னா போவோம். அப்படியேக்கா? சரி சரி, வந்துடுவோம். நான் போன வைக்கேக்கா. 10,000 மொய் கொடுக்கணுங்களாக்கா? எதுக்கு அவளுக்கு அவ்வளோ செய்யணும்? ஒரு 2,000 போல கொடுத்தா போதும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவளே 5,000 ரூபா மொய் வைக்க போறேங்க. நாங்கள் பொண்ணு கட்டி கொடுக்க போறவியே, நாங்கள் அப்போ குறைச்சி வைக்க கூடாதோ? அவியிட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. சரி சரி, வரட்டும், எப்படியாவது வைக்க சொல்லிடுவோம். சரி சரி, மண்டபத்துக்கு வந்துரு. எல்லாரும் பிஸியா இருப்பாவ, நம்மள யார் கவனிக்க போறாவ? கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துரு. ஏங்க, யாரை கூப்பிட்டு இருக்கிய? ஐயோ, இவ்வளோ? சரிங்க, நான் வைக்கேன். ஏங்க, போன்ல யாரு? அது தெரிஞ்சவங்கம்மா. தெரிஞ்சவங்கன்னா? அது கொஞ்சம் தூரத்து ஃப்ரெண்டு. என்னது தூரத்து ஃப்ரெண்டா? தூரத்து சொந்தக்காரவி கேள்வி விடுக்காது, என்ன தூரத்து ஃப்ரெண்டு? அது வந்துமா, ஃப்ரெண்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுனால தூரத்து ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, சரி சரி. அவருக்கு என்ன இப்போ? அது வந்துமா, குழந்தையாருக்கு இந்த மாதிரி கல்யாணம்னு சொன்னேன், என்னைய கூப்பிடலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டான். என் குழந்தையாரு உரிமையான பாவ கல்யாணத்துக்கு கூப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அதான் கண்டிப்பா வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டேன். கரெக்டா சொன்னி பாருங்க. உங்களுக்கு இருக்க ஒரே குழந்தையாரு என் தங்கச்சி தான். அவ கல்யாணத்துக்கு நீங்க செய்யாம வேற யார் செய்வா?
ஆமா ஆமா கரெக்ட் சரோஜா. எங்க நான் சொல்ல வந்த விஷயத்த நீங்க பாதியா குறைச்சி விட்டுட்டிய. என்ன சொல்ல வந்தா? ஏங்க அது வந்து உங்க குழந்தையார் கல்யாணம்ல, அவளுக்கு நீங்க என்ன செய்ய போறிய? என்ன செய்யணும்? வாழ்த்துக்கள் சொல்லுவேன். வாழ்க்கை எல்லாரும் சொல்லலாம், ஆனா அவளுக்கு ஏதாவது செய்யணும்ல. ஆசீர்வாதம் பண்ணிடுவோம் சரோஜா. ஆமா, பெரிய ஆசீர்வாதம். அதுல பல கோடி ரூபா வந்து நிறைஞ்சிருமே. ஆசீர்வாதத்தை கடைசியில பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க ஒரு மச்சானா செய்ய வேண்டியதை செய்யுங்க. என்ன செய்யணும் சரோஜா? மொய் வைக்கணும், இல்லனா சீர்வரிச பொருள் வாங்கி கொடுத்துருங்க. சீர்வரிசையா? அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அப்படியே அதுக்கு செலவாகுமா? அப்போ 10 பவுன்ல நகை வாங்கி போட்டுருங்க. என்னது 10 பவுனா? தங்க விக்கிற விலையில 10 பவுன் எப்படி சரோஜா போட முடியும்? சரி, அப்ப 5 பவுன் போடுங்க. 5 பவுனா? அது எப்படி சரோஜா போட முடியும்? அதுக்கே 3.5 லட்சம் ரூபா ஆகுமே. இப்படி அதுக்கு இவ்வளவு ஆகும் இதுக்கு இவ்வளவு ஆகும் கணக்கு பண்ணிட்டு இருந்தேன்னா ஒன்னும் செஞ்சுக்கிட முடியாது. என் தங்கச்சிக்கு பீரோ கட்டிலு பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுங்க போதும். இதுக்கு 1 லட்சம் தான் ஆகும். அப்பா 1 லட்சமா? சாக்காவடியில சாக்கு 1 லட்சத்துக்கே சாக்காவனா வேற நகை எப்படி வாங்கி போடுவியே? நகை தான் வாங்கி போட முடியாதுன்ட்டியா, சீர்வரிசையும் வாங்கி கொடுக்க முடியாது. 1 லட்சம் உங்களால செலவு பண்ண முடியும். கல்யாண மண்டபத்துக்கு எல்லாரும் போனோடனே அங்கிட்டு விட்டுட்டு நம்ம போய் வாங்கிட்டு வந்துருவோம். எனக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி தான், அவளுக்கு செய்யாம யாருக்கு செய்ய? சரோஜா எங்க அப்பா அம்மா ஏதாவது செய்வாவே? உங்க அப்பா அம்மா செய்து எனக்கு தெரியும், அவ செய்து இருக்கட்டும். நீங்க என் புருஷன், என் தங்கச்சிக்கு அத்தான், எங்க அம்மைக்கு மூத்த மருமவன். இவ்வளவு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்க என்ன செய்ய போறீங்க? சரோஜா அதுக்கு இவ்வளவு செய்யணுமா? செஞ்சே ஆகணும். எல்லாரும் கொண்டு போய் மண்டபத்துல விட்டுட்டு நம்ம 2 பேரும் போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர போறோம். சரோஜா நான் மண்டபத்திலே இருக்கணும். மண்டபத்துல எதுக்கு இருக்கணும்? அது வந்து சரோஜா மண்டபத்துல நிறைய பேர் வருவாங்கல்ல, அவ்வளவு பெரிய வரவேற்கிறதுக்கு நான் தான் நிக்க போறேன். அதுக்குள்ள ஆட்கள் இருக்கு. நீங்க ஒண்ணா மண்டபத்து வாசல்ல பொம்மை மாதிரி நிக்காண்டா. அதெல்லாம் உங்க அண்ணனுங்க பெரியம்மெல்லாம் பாத்துக்கிடுவாவே. நீங்க நான் சொன்னதை செய்யுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி தாங்க. சரோஜா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இன்னும் வேலை செய்ய போறேன் தினம் ஓடுறீல, உழைச்சி எங்க கொண்டு கொட்டுறியே? ஒழுங்கா இந்த பொருளெல்லாம் வாங்கி தந்தா ஆகணும். சரோஜா எங்க அம்மாட்ட கேட்டுட்டோம். உங்க அம்மாட்ட போய் கேட்டா எதுக்கு தனியா செய்யணும்னு கேட்பாவே. நீங்க இந்த வீட்டு மருமகன், அவியட்டெல்லாம் கேட்கணும் அவசியமே கிடையாது. என்னைய கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் தங்கச்சிக்கு நீங்க எதுவுமே செஞ்சது கிடையாது. இதுக்காக செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க. இல்லன்னு வச்சிருங்க, மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஐயோ இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா? இது தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேனே. 1 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? அம்மட்டையும் கேட்க முடியாது. வாங்கி கொடுக்கலன்னா இவ பேயாட்டம் பிசாசாட்டம் ஆடுவா. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. சரோஜினி அப்புறம் நம்மளதான் தப்பா எடுத்துக்கிடுவா. அத்தா இருந்துட்டு நம்மளுக்கு ஒண்ணுமே செய்யலன்னு நினைச்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம பெரியப்பா வீட்டுக்கு தானே எல்லா பொருளும் வரப்போகுது. வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிடலாம். ஆனா ரூபாய்க்கு என்ன பண்ண?